நிலை வாழ்வை நோக்கி தவக்காலத்தின் 39ஆம் நாள் தியானம். எல்லாவற்றையும் புதிதாக்குகின்றேன். திருவெளிப்பாட்டு நூலில் யோவானின் தரிசனத்தில் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமற் போயிற்று என்கிறார். ஏசாயா 65:17 மற்றும் 66:22 வசனங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு செய்தி. பாவத்தின் கொடிய நிலையில் அவை அழிவை சந்தித்துள்ளன. மனித பாவத்தின் விளைவு படைப்பு அனைத்தும் பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படியாகவில்லை, அதனை உட்படுத்தியவரின் விருப்பத்தால் அப்படி ஆயிற்று என ரோமர் 8:20 வாசிக்கிறோம். வசனம் 22 கூறுகிறது, படைப்பு அனைத்தும் ஒருங்கே வேறுகால வேதனையுற்று தவிக்கிறது என்பதை நாம் அறிவோம் என வாசிக்கிறோம். படைப்பு கொடிய அடிமைத்தனத்திற்குள் சிக்கி அடிமைத்தனத்தை விரும்பும் பல ஆதிக்க சக்திகளின் விருப்பத்திற்கு இரையாகி அவர்களால் கொள்ளையிடப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டது. எனவே புதியதொரு தொடக்கத்திற்கு புதியதொரு விண்ணகம் தேவைப்படுகிறது. புதுப்பிக்கப்பட்ட ஒரு மண்ணுலகு தேவை. பாவ கரையற்ற ஒரு தூய்மையான மண்ணுலகம் தேவைப்படுகிறது. இப்படியான அடிப்படை மாற்றத்தை யோவான் எதிர்பார்க்கிறார். ஒரு உருமாற்றத்தை அவர் முன்மொழிகிறார். அங்கு வாழ்வை நிறைவு செய்யாத மரணங்கள் நிகழாது, இழப்புக்கள் சுரண்டல்கள் எதுவும் இருக்காது என ஏசாயா 65:19 காண்கிறோம். அதேபோல் வெளிப்படுத்தல் 21:4 இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவை மறைந்து விட்டன என எழுதுகிறார். இங்கு கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவில் இருக்கிறது. அவர் மனிதர் நடுவில் குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாக இருப்பார்கள். அவர் அவர்களின் கடவுளாக இருப்பார் என திருவெளிப்பாட்டு ஆசிரியர் கூறுகிறார். கடவுளின் விருப்பம் மக்கள் நடுவில் வாழ்வதுதான். அதற்கு ஏற்ற புதிய உலகம் படைக்கப்பட வேண்டும். உலகம் உருமாற்றம் அடைய வேண்டும். தவக்காலத்தில் நிலை வாழ்வை குறித்து சிந்திக்கும் எம்பாழ்வில் கடவுள் நம் நடுவில் தங்கும் உறைவிடங்களாக நாமும் நம் சூழலும் உருமாற உழைப்போம். ஆண்டவர் எம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.